ஓம் சாந்தி. சாராம்சம். இனிய குழந்தைகளே, தந்தையின் நினைவில் நிலைத்திருப்பதும் மற்றவர்களுக்கு அதனை நினைவுபடுத்துவதுமே பிரதான சேவையாகும். நீங்கள் எவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து அவர்களுக்கு நன்மை பயக்க வேண்டும். கேள்வி: எந்த ஒரு சிறிய பழக்கம் உங்களை பெரிய அளவில் கீழ்ப்படிவற்றவர் ஆக்குகின்றது? அதிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கான வழிமுறை என்ன? பதில்: எதையாவது திருடிவிட்டு அதனை மறைக்கும் பழக்கம் ஒருவரிடம் இருக்குமாயின் அது மிகப்பெரிய கீழ்ப்படிவின்மை ஆகும். வைக்கோலை திருடுபவர்களால் 100,000ஐயும் திருட முடியும் என கூறப்படுகின்றது. ஒருவர் பசியில் இருக்கும் பொழுது பேராசை காரணமாக எதையாவது முதலில் அனுமதியை பெறாமல் உண்பாராயின் அவ்விதமாக திருடுவதும் மிகவும் தீய பழக்கமே ஆகும். அப்பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு தந்தை பிரம்மாவை போன்று ஒரு நம்பிக்கை பொறுப்பாளர் ஆகுங்கள். நீங்கள் அத்தகைய பழக்கங்களை கொண்டிருந்தால் தந்தையிடம் அவை பற்றி நேர்மையாக கூறுங்கள். தாரணைக்கான சாராம்சம் ஒன்று. பௌதீக சேவையுடன் நீங்கள் சூட்சும சேவையையும் பிரதான சேவையையும் செய்ய வேண்டும். அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். ஆத்மாக்களுக்கு நன்மை செய்யுங்கள். நினைவு யாத்திரையில் நிலைத்திருங்கள். இதுவே உண்மையான சேவை. இச்சேவையில் மும்முரமாக இருங்கள். உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். 2. விவேகிகளாகி 5 விகாரங்கள் என்ற தீய ஆவிகளை வெற்றி கொள்ளுங்கள். திருடுதல், பொய் பேசுதல் போன்ற பழக்கங்களை அகற்றுங்கள். நீங்கள் தானம் செய்பவற்றை திரும்பவும் பெறாதீர்கள். ஆசீர்வாதம். பௌதீக நோய்களின் எண்ணங்களிலிருந்து விடுபட்டிருந்து உங்களை இட்டு தூய சாதாரணமான எண்ணங்களையும் பிறருக்காக ஞான எண்ணங்களையும் தூய சாதாரணமான எண்ணங்களையும் கொண்டிருப்பீர்களாக. ஸ்லோகம். அன்பு சக்தியானது மலை போன்ற பிரச்சனையையும் தண்ணீரை போன்று லேசாக ஆக்குகின்றது. ஓம் சாந்தி.